வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். சிதறாத மன உறுதியும் தன் நோக்கத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கையும் உள்ளவர்களால் தான் வரலாற்றின் போக்கை மாற்ற முடியும். தேசப்பிதா காந்தியினுடைய அற்புதமான வரிகள் இது. இங்கே ஒரு சம்பவத்தை தெரிஞ்சுக்கலாம். தன்னோட படுக்கையில் படுத்தபடி யோசிச்சுக்கிட்டு இருந்தார் வில்லியம் ஆஸ்லர். மறுநாள், அதாவது 1889 மே 1 அன்னைக்கு பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் அவர் உரை நிகழ்த்தணும். பொழுது விடிஞ்சா மருத்துவக் கல்லூரி பட்டமேற்பு விழா. அந்த கல்லூரியிலிருந்து அவர் பிரிய வேண்டிய நாளும் அதுதான். அந்த கல்லூரியுடைய பேராசிரியராக மட்டும் இல்லாமல் மருத்துவம் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு தோழனாகவும் வழிகாட்டியாகவும் இருந்திருக்கிறாரு ஆஸ்லர். உயிருக்கு உயிராக பழகின மாணவர்களை விட்டு பிரியறதுக்கு அவருக்கு சிரமமாக இருந்தது. மாணவர்களுக்கு உருப்படியாக ஏதாவது சொல்லி ஆகணும். அவங்களால என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு நல்ல உரையை பரிசாக அவங்களுக்கு தரணும். அவரோட மேஜை முழுக்க நிறைய புத்தகங்கள் குவிஞ்சு கிடந்தது. எல்லாமே பெரிய அறிஞர்களுடைய தத்துவங்கள். இன்னும் சில நிமிடங்களில் பொழுது விடிஞ்சிடும். ஆனால் இன்னமும் அவருக்கு தேவையான இந்த பொக்கிஷம் கிடைக்கல. எழுந்து நின்று சோம்பல் முறிக்கிறார் ஆஸ்லர். திடீர்னு மின்னல் மாதிரி ஒரு வார்த்தை தோணுது. அந்த வார்த்தை என்ன அப்படின்னா ஈக்வானிமிட்டஸ். இப்போ உற்சாகம் அவருக்கு வந்துடுச்சு. பொழுதும் விடிஞ்சிடுச்சு. மலமலன்னு கிளம்ப ஆரம்பித்தார். அந்த கூட்டத்தில் அவர் பேச ஆரம்பித்தார். உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை கூறி பிரியாக விடைபெறணும்னு நான் விரும்புகிறேன். ஒவ்வொரு மனிதனுக்கும், ஏன் குறிப்பாக ஒவ்வொரு மருத்துவருக்கும் தேவையான முக்கியமான குணம் என்ன அப்படின்னா கலங்காதிருக்கும் குணம். இதை விட உயர்ந்த குணம் வேற இல்லை. இதை பற்றி உங்களோட சில நிமிஷம் நான் பேச விரும்புகிறேன். கலங்காது இருக்கக்கூடிய தன்மை அப்படின்னா என்ன? எல்லா சூழ்நிலையிலும் அமைதியாக இருக்கிறது. புயல் வீசும்போதும் அமைதி, மரண ஆபத்து வரும்போது கூட தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய திறன், அசையாத தன்மை. இந்த மந்திர வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவனமாக வச்சுருக்கணும். ஈக்வானிமிடஸ். வாழ்வினுடைய பொருளை ஒரே வார்த்தையில் இப்படி தான் நாம் சொல்லணும். இதனுடைய பொருளை மீண்டும் நாம் தெரிஞ்சுக்கணும். அமைதியான சமமான மனநிலை. இந்த நிலையை அடையிறதுக்கு 2 முக்கியமான விஷயங்களை நாம் எடுத்துக்கணும். அளவுக்கு அதிகமாக யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. இன்னொன்று, எப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்தாலும் எல்லையற்ற பொறுமையோடு நாம் இருக்கணும். ஆஸ்லருடைய இந்த உரை இப்படி தான் முடிஞ்சுது. தொடக்கத்தில் சொன்ன காந்தியினுடைய சிந்தனையும் ஆஸ்லருடைய இந்த ஒற்றை வார்த்தையும் நம்ம மனசை நிலைப்படுத்தும், உறுதிப்படுத்தும் அப்படின்னு நாம் நம்பலாம். தெரிந்து தெளிந்து செயல்படுவோம். அப்படிதான் கல்லூரி மாணவர்கள் 3 பேர் பேசிக்கிட்டாங்களாம். டாக்டர், ஆக்டர் என்ன வித்தியாசம்னு கேட்டான் மொதல் ஆள். 2 பேருமே தியேட்டருக்கு வர வச்சு தான் அறுப்பாங்க அப்படின்னா 2வது ஆள். கரெக்டு, நான் ஒரு வித்தியாசம் சொல்கிறேன் அப்படின்னா 3வது ஆள். ஆக்டர் கதையை அறுப்பார், டாக்டர் சதையை அறுப்பார் அப்படின்னா இவன் சிரிச்சுக்கிட்டு. தொடர்ந்து பேசலாம். உங்கள் அன்பன் ஆறுமுகம், ஆசிரியர் பன்னுருட்டி.